ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி, என்னடா இப்போலாம் வந்திருக்க வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் குமார் நம்மளை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அஜித் குமார் வீட்டுக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ அஜித் குமார் வீடு வேறு லெவலாக இருக்குது. ஸோ பிரம்மாண்டமாக மாளிகைலாம் கட்டிச்சிருக்காங்க. ஸோ உண்மையாக பெரிய விஐபி கைஸ். அஜித் குமார்லாம் என்ன கூப்பிட்றாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனாலே நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ அஜித் குமார் நம்மளோட சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டாரு. ஸோ ஓகே, நம்ம இப்போ அஜித் குமார் வீட்டுக்கு போவோம். அஜித் குமார் எங்கே இருக்கிறது தெரியலையே. என்னத்துக்கு கீழே இங்கே தான் நிற்கிறேன்னாரு. ஆனால் அவர் வாய்ஸ் மட்டும் சரியாக ஒரு மாதிரி கர்ன்னு இருந்தது கைஸ். அவர் ஃபோனில் தான் கொஞ்சம் ஏதோ மைக் ப்ராப்ளம்னாரு. ஸோ ஓகே, பரவாயில்ல. அஜித் குமார் என்னடா அது? ஓ, அஜித் குமார் என்னை வீட்டை விட்டு நான் ஓடிடக்கூடாதுன்னு பண்ணுறாரு போல். பெரிய கெஸ்ட்டு தான் நம்ம. ஸோ ஓகே, அதனால் அஜித் குமார் கார் இப்படி இருக்குது. என்ன இது உண்மையிலே அஜித் குமார் வீடு தானா? எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கே. ஏதோ பின்னாடி நிற்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். இப்போ இது கைஸ் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஐயோ ஐயோ, ஓ ஷிட். ஸோ நம்ம இந்த கேமில் கிராணி கேமில் வந்து மாட்டிக்கிட்டோம் கைஸ். அஜித் குமார் வீடுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க. முன்ன மாதிரி கேட்டுக்கிட்ட முட்டால் நான் பார்த்ததே இல்லைடா. என் வாய்ஸ் வச்சே கண்டுபிடிக்கலாம். ஒரு அஜித் குமார் வீடு நீ கேவலமாக ஏமாந்து வரீடா. யாரா நீ? சரி, இந்த அசிங்கம் எனக்கு தேவையாடா? இவ்வளோ கேவலம். இதுக்காகவே இந்த வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி உங்களை அனுப்புகிறேன்டா. என்ன ரொம்ப கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே என்ன மாதிரி முட்டால் இந்த யூடியூபர்ஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரி கைஸ், ஸோ இவங்க வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு தப்பிச்சிருப்போம், அப்புறம் நம்ம வந்து இவங்களை வச்சுப்போம். இங்கே இவ்வளோ மோசமாக ஏமாற்றிட்டாங்க. அவன் என்ன, அவனை கண்டிப்பாக போடுவேங்க. ஃபஸ்ட்டு நான் அவனை தான் போட்டு வேறு வேலையை பார்ப்பேன். நான் கண்டிப்பாக இந்த ஒரு அடி கூட வாங்க மாட்டேன். நான் கண்டிப்பாக ஒரு அடி சத்தியமாக நான் இந்த வீட்டை எப்படியாவது கேட்பேன். ஃபஸ்ட்டு இவங்களை வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவன் மேலே போவோம். அப்படியே இது கூட கண்ணாடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? என்னங்க இவங்க சரியான மோசம். இப்போது ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு சென்ஸுக்கு தெரியுது. ஆட பாவீங்களா, இதை வேறு தள்ளி விடணுமாண்டா. சரி, இப்போ ஒன்று பண்ணுவோம். நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு சத்தம் போட்டு நம்ம வருவோம். இதை மூடுவோம். பெல் அடிக்கும். போடா, வந்திருக்கவே போகுது அது. இப்போ கரெக்டாக இருக்கும் அது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த கிராணி வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் பண்ணும். இப்போ அது போயிருக்குன்னு நினைக்கிறேன் கிராணி. ஓகே, போகலாமா வேணாமா? டே ஒன்று கூட அவுட் ஆக மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன். அவுட் ஆக மாட்டேன்னு தான் நம்புகிறேன். பார்த்தீங்களா, மறைஞ்சிருச்சு. அது மட்டும் மறையுது, ஏன்னு தெரில. வேறு எதுவும் மறையாது இந்த கிராணி கேமில். போகலாமா வேணாமா? அப்பாடி. அப்போ கிராண்ட்பா எங்கே இருப்பான்? சாரி, அந்த கிராண்ட்பான்னு கூப்பிட்டு அந்த பைத்தியக்காரன் எங்கே இருப்பான்? ஐயோ, போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஐயோ, மான பிரச்சனை காய்ஸ். போகலாமா? எனக்கு அப்படி போனால் நல்லா. நான் திரும்ப அவங்கள வந்து இது பண்ண போகிறேன். அவங்கள திரும்ப நான் அந்த சைடு அனுப்ப போகிறேன். இப்போ கிராணி போயிருக்குமா? ஐயோ, இப்போ கிராணி போச்சா? கிராணிங்க தான் நிற்கிது. ஓஹோ, ஓகே. இது ஆரம்பத்தில் இதோட வேலையை காட்டுது பார்த்தீங்களா? என்ன கைஸ் இது? ஆஹா, அப்போது இப்போதைக்கு போகலாம். இல்லை, நான் திரும்ப ட்ரிக்கை யூஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். இப்போ நான் திரும்ப கதவு இது பண்ண போகிறேன். இந்த பிளாங்கெல்லாம் அப்புறம் லேட்டராக யூஸ் பண்ணுவோம். இந்த கேம்லேயே நான் ஜெயிச்சிருவேங்க. சப்ப கேமு. ஈஸி மோடு தான் நினைக்கிறேன். ஈஸி மோடு, நார்மல் மோடு. இப்போயே நம்ம இப்போ கண்டிப்பாக அவங்க போவாங்க. இது வேறு வரத்துக்கு ஏங்க வேகமாக ஓடி வந்து பார்க்காதாங்க. இது ஹார்ட் எக்ஸ்ட்ரீம் மோடு வச்சிடணும். நைட் மேர் மோடு கண்டிப்பாக நான் வச்சு அதை விளையாடி அதையும் ஜெயிப்பேன். சரி ஓகே. இது மட்டும் ட்ராப்பில் மாட்டாது, நம்ம மட்டும் மாட்டுவோம். என்னங்க லாஜிக் இது? யாரா இந்த கேம் கண்டென்ட்டு? டிவி டெவலப்பர் தானே? ஒழுங்காக கொஞ்சம் லாஜிக்கெலாம் யூஸ் பண்ணுங்கடா. இப்போ என்ன பண்ணுறது? போகலாம். இனிமேல் கிராண்ட்பாலாம் வரமாட்டான். அவன் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். வேறு என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? சரி, இப்போ நம்ம போவோம். எல்லாத்தையும் திறந்து போட்டு தான் வருமா? இங்கே எதாவது ட்ராப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை. எனக்கு என்னமோ மேலே போனால் கொஞ்சம் மாட்டி போகும்போது தோணுது. ஸோ நம்ம அந்த வழியாக போவோம். கிச்சன் வேக்கு போயிட்டு அங்கே சவுண்டு போட்டுட்டு அப்புறம் போவோம். ஏன்னா கிராண்ட்பா எல்லாத்துலேயும் வரவே மாட்டேங்கிறாங்க.
வா என்னடா வாழ்க்கை இது. இவங்ககிட்ட ரொம்ப ஓவராக பேசிட்டேன். இனி இவங்க சும்மாவாக இருப்பாங்க? என்ன பண்ணுறது? சரி இந்த கதவு ஃபஸ்ட் அன்லாக் பண்ணுவோம். இந்த கதவை ஓகே நல்லா எடா போட சும்மா இது வேறு கேஸ். ஸோ அப்புறமா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க வீடியோக்கு நான் லாஸ்ட் டைம் பயங்கராஃப்ட் போட்டதுக்கு வெறும் 2 ஒரு செகண்ட் பயந்துருப்பீங்களா? நான் பயப்பில்லை, ஏன்னா நான் ப்ரோ பிளேயர் தான், பயப்பட மாட்டேன். நீ சும்மா மூடிக்கிட்டு இருந்திருந்தாலே நான் அவனை விட்டுருப்பேன்டா. ப்ரோ பிளேயர் க்ரீப் பிளேயர்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றி விட்டுட்டியடா. உனெல்லாம் வச்சிருவேன்டா. இரு நான் ப்ரோ பிளேயர் தான், நான் அவனுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ வேறு வழியே இல்லை கைஸ். இங்கே தான் தூங்கி ஆகணும். சாமி நீங்கள் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஐயோ என்ன கைஸ் இது நம்மளுக்கு டெஸ்ட் விட்ட போயிடுச்சு கைஸ். பழைய கிராணி வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே, கன்னை வச்சு 1000 தடவை போட்டிருப்பேன், அந்த பயம் இருக்கணும். ஆனால் இப்போ என்னடானா ரொம்ப பாட்டு மாதிரி விளையாடிட்டு இருக்கேன், நினச்சி தெரியலையே. ஏன்டா பயந்து சாவுறேன்? என்னது நான் பயந்து சாவுறேன்? இப்போ வரும் நான் மட்டும் வெப்பன் கீ ஏதாவது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ஃபஸ்ட்டு கிரானிக்கு ஐயோ இந்த சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கைஸ் இந்த கேமில். என்னடா பண்ணுறது? உண்மையாக சொல்லப்போனால் இன்னும் கூட எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஏன்னா எனக்கு உண்மையில் பயமாக இருக்குது கைஸ் விளையாடுறதுக்கு. ஆஹா இங்கே ஒரு பேட்லாக் ஃபஸ்ட்டு இட போவீங்களா? இந்த காக்காக்கு கூட அசிங்கமாக அடி வாங்குறேங்க கைஸ். என்னடா இது? இப்போ இந்த வழியாக போவோம், எப்படி விழுந்தாலும் கொஞ்சம் அடிப்படும், பார்த்து போகணும். இப்போதைக்கு நம்ம இங்கே தான் போய் ஆகணுமோ? இல்லை அங்கே வேணாம், நம்ம இங்கே போவோம், இங்கே சேஃப்டி, இங்கே எந்த இதுவும் வராது, இப்படியே வந்துடுவோம். ஓகே என்ன வராது? ஓ இங்கே தான் ஸ்லெண்டரின் ஆக இந்த டெடி வேறு வைக்கணும்ல, கண்டிப்பாக வைக்கணும் சீக்கிரமாக. ஸோ இங்கேயே வந்து காண்டிச்சது நம்ம லிஃப்டில் ஏறி வந்துடுவோம். இல்லை நம்ம இப்போயே குதிச்சிருவோம், எப்படி சொல்கிறது? அவ்வளோதான், கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஐயோ என்னாச்சு? இவனை எதுக்குடா பிடிச்சிட்டு வந்தேன்? இப்போ சரியான பாட்டாக இருக்கானே, கொஞ்சம் கூட ப்ரோ பிளேயர் மாதிரி தெரியல, ப்ரோ பிளேயரில் கொஞ்சம் கூட விளையாடவே தெரியல. சரி போதும் நீ பேசுறதெல்லாம் போதும். இந்த தடவை மட்டும் மிஸ் ஆச்சு, நானே கேம் விட்டு எக்ஸிட் பண்ணிடுறேன். அப்போ கூட சீக்கிரம் எக்ஸிட் பண்ணிடுறா டி. சரி ரொம்ப வாய் பேசுகிறத விட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கேயாவது கண்டிப்பாக ஒரு பொருள் இருக்கணும். இங்கே அழப்பா இங்கே தான் டெடி பேர் இருக்கான்னு தான் பார்க்க வந்தால் அதுக்குள்ளே ஸ்லெண்டர்னாவே வந்துடுச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெடி பேரை தேடின இதுக்காகவே. ஓகே இப்போது இதுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், வரியா ஃப்ரெண்டு? இல்லை வாய்ப்பு இல்லை. ஆஹா ஐயோ பார்த்துட்டான்டா. ஆஹா கண்ணாச்சு சுடுறானே. சோபா கேள்விப்பட்டேங்க இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டாக மாற இந்த மாதிரி கூட உங்களால் முடியுமா? ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது எதுவும் பண்ண வேணாம், சும்மா ஒளிஞ்ச போதும். அவன் உலகெல்லாம் துரத்திட்டு வருவான்னு நம்பலை, இருந்தாலும் ஏன் ஓடி வந்து நினைக்க தெரில. இங்கெல்லாம் வரமாட்டாங்க, ஓவர் சீன்லாம் இல்லை அவனுக்கு. சரி நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும். நம்ம வீட்டு ஒரு பொருள் கூட இந்த உருப்படியாக எடுக்கவே இல்லை, சும்மா ஊர் தான் சுற்றின்னு வரேன். சரி ஓகே போ, இங்கே தெரிஞ்சுக்கலாம். இல்லை எப்படா வந்தா இவன்? கைஸ் இவன் எப்போ வந்தான்? இவன் இவ்வளோ தூரம் நடந்தே வரமாட்டான் கைஸ், எப்படா? தம்பி இவன் மாதிரி 1000 பேருங்களை நான் டெய்லியும் போட்டு அடிச்சிருக்கேன் தம்பி. எனக்கு தெரியாதா நீங்கள்லாம் எங்கே போவீங்க ஏது போவீங்கன்னு? அதான்டா நாங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவன்லாம் ஓவராக பேசுகிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம கேம் பிளே லெவல் எவ்வளோ தூரம் கேவலமாக போயிருக்குல்ல. இதுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும்னா நீங்கள் நினச்சா மட்டும்தான் பேச முடியும். நீங்கள் எவ்வளோ என்னை என்கரேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ மட்டும்தான் நான் பண்ண முடியும். தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு கொஞ்சம் உங்கள் ஹோப்ஸ் எனக்கு தாங்க. இங்கே ராணி போது பொறுமையாக, நம்ம கண்டிப்பாக அவன் கண்ணில் அடப்பாய் பார்த்துட்டான். இந்த தடவை இங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும், அங்கே போகக்கூடாது. இங்கே வந்தால் இவன் சரியாக பார்க்க மாட்டான். இவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட் ஆவான், இங்கே கிட்டே வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஏறுவான், அவன் க்ரௌச் பண்ணுவான் பாருங்கள். மாறுற மாதிரி தெரியலையே. போடா பாட்டு வந்துட்டான் ஃப்ரெண்டான் போட. எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. இனி இந்த கேமில் தான் நம்ம ஜெயிக்க போகிறோன்னு நான் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி
மாதிரி எனக்கு கேம் பிளேலாம் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் கொடுங்க. என் கேம் பிளே திரும்ப பழையபடி மாறணும்னா. பாருங்கள், கண்ணெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. நடக்க கூட கஷ்டமாக இருக்குது. இவனுங்கிட்ட அடி வாங்கி இவ்வளோ கேவலப்பட்டு நான் பேசாமல் உண்மையிலே செத்துடுறேன். ஸோ இந்த தடவை இவங்களை பார்க்க மாட்டேன். பார்த்துச்சா இதெல்லாம்? ஐயோ, இந்த கிராணிக்கிட்ட தான் உருப்படி அடியாக வாங்காமல் இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். பார்க்காதான் நினைக்கிறேன். ஆஹா, ஏப்பா கிராண்ட்பா மட்டும்தான் பெரிய ஆளா? எங்களுக்கும் அடிக்க தெரியும்பா. எங்களுக்கும் அடிக்க தெரியும். எங்கடா இருக்க? சி வாய மூடு. ஆனே காண்டா நீலாம். நான்லாம் ஒரு ப்ரோ பிளேயர். என்கிட்டலாம் ஐயோ திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கே. வா, எங்கடா ஒளியுது? நடக்க கூட கஷ்டமாக இருக்கே. எவ்வளோ தூரம் நடந்து வராது. இருந்தாலும் பார்ப்போம். இங்கே இருக்காது. ஐயோ, நம்மளே கூப்பிட்டு வரோங்க. இதெல்லாம் மூடிடும். அங்கே பார்ப்போமா? இங்கே இல்லை, இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது, வராது. அதான் சொன்னேனே, இதெல்லாம் ஒரு பாட்டு கிராணிங்க. இந்த கேம் விளையாடி நானே இப்போ கூட நான் நினச்சா ஜெயிக்கிறேன். இப்போ கூட நான் நினச்சா இப்போயே போய் எல்லாத்தையும் எடுக்கிறேன். இப்போ எல்லாம் பாட்டுங்க. இதெல்லாம் போய் கண்ட்ரோல்ஸ் வெறுப்பேற்றுது. எங்கே இருக்கு? போ போடி பாட்டு கலவி. ஐயோ போட இங்கேருந்து. ஐயோ அட்ட பாவி, எப்படிங்க செத்தேன்? ஓகே 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 சவுண்டு கேட்கல. அப்போது இப்போயாவது ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஹோப்பை விட்டுறக்கூடாது. நம்ம நினச்சா ஜெயிக்கலாம். கமான் கைஸ், இப்போ கூட நம்பிக்கை இருக்குது. வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கனாலே தெரியல கைஸ். நீங்கள் எல்லாம் பேசுகிறியா? வீடியோ ரெகுலராகவே பார்க்குறதில்ல. எதாவது பண்ணுறீங்களோ? இப்போ யாரும் வரல. போவோம். இங்கே தான் இருக்கா மேட்ச் ஸ்டிக்கு. இதை வச்சு என்னடா பண்ண முடியும்? தூக்கி போடாத. ஏதோ வருது. டி ஓடுறா ஓடுறா ஓடுறா. நான் அங்கே இது தொந்தரவு பண்ணிகிட்ருக்கேன். வருது. இது எடுத்து போய் வேலையை பாரு. இந்த தடவை இங்கெல்லாம் வராது. வருதா? ஐயோ ஐயோ ஐயோ, போடா. இந்த நேரம் பார்த்து சென்சிட்டிவிட்டி வேறு டார்ச்சர் பண்ணுது. ஐயோ, இந்த கர்மத்தை வேற போட்டுருவாங்க. இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே விரும்பல. ஏன்னா இப்போ கேவலமான அசிங்கம் எனக்கு. கைஸ், இப்போ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதுக்கு நோட்டீஸ் பண்ணீங்களோ தெரியல, கிராணியில் உண்மையிலே பயங்கரமாக க்ரீப்பியஸ்ட் திங் நடந்திருக்கு. நானே சொல்லிடுறேன் கைஸ். அது என்ன உங்களுக்கே சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்களோ தெரியல, நான் விளையாட போது சவுண்டை கம்மி பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தெரில. உண்மையில அப்பயே சவுண்டு கேட்டுருந்துச்சு. நான் வேணால் உங்களுக்கு காட்டேன். நான் அப்படியே சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன். அப்பயே சவுண்டு கேட்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சாதாரண கேம்லாம் இல்லை கைஸ். நீங்கள் இது எத்தனை மணிக்கே பார்க்குறீங்களோ தெரில. நீங்கள் கரெக்டாக 10 மணி மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிராணி வரும். பாய். எல்லாமே ரீசன் தான் கைஸ். ஸோ பாய் கைஸ், பாய். அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.